என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க ப்ரோ. சுத்தமா தெரியல. வாங்க வாங்க வாங்க. எங்க டிஜே காணோம்? ப்ரோ இப்போ ட்ரெண்ட் வந்து ஹையர் பிரேக் பண்ணிருக்கு. ஹையர் பிரேக் பண்ணிருக்கு. எது ஹையர் பிரேக் பண்ணிருக்கு? சரி, லோயர் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. லோயர் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே. அதனால அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே. அதனால இப்போ இருக்கிற ஹையை நோட் பண்ணிக்கலாம். எது? என்கல்ஃபிங் மாதிரி இருக்குல்ல, ஒரு மர்போசா அடுத்து பக்கத்துல. எஸ். ஓகே. இதுக்கு ட்ரெண்ட் லைன் போடலாமா? மேல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாமா? கொடுங்க ப்ரோ. வேற எதுவும் வந்து வரல. ஓகே, அதுதான் அடுத்தது. வேற எதுவும் இங்க கீழே பண்றதுக்கு இல்லை. ஓகே ப்ரோ, வீக்லி போலாம். போயிட்டா? சோ வீக்லி ஹை இதுவா? வீக்லி ஹை அதான். வீக்லி ஹை இன்னும் என்ன கேண்டல் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. மந்த்லில பிரேக் பண்ண மாதிரி காமிக்குது. ஆனா வீக்லில என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. ஓகே, சூப்பர். இப்போ இங்க இருக்கிற மார்க்கெட் இப்போ கரெக்ட்டா ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ப்ரீவியஸ் ஹை வித் ட்ரெண்ட் லைன் லெவல்ல கீ லெவலா இது? கீ லெவல் கூடாது. மார்க்கெட் என்ன நடக்குது? சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கு? ப்ரீவியஸ் லோ அந்த பெரிய கேண்டில். இந்த பெரிய கேண்டில் இதுவா? இதுவா? ஓகே. இன்னும் அது கீழ இதுவா? ரெண்டுமே எல்லாமே ஈக்குவல் லெவல் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லெவல். ஓகே. மார்க்கெட் என்ன நடக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன கேண்டில்? வீக்லி கேண்டில் என்ன கேண்டில் வந்திருக்கு? அங்க அது ஹேங்கிங் மேன், இது ஷூட்டிங் ஸ்டார். சூப்பர். மார்க்கெட் என்ன நடக்கலாம்? டவுன், அது தாண்டி கீழ க்ளோஸ் இது மேல கீழ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. நெக்ஸ்ட் டெய்லி போகலாம். அப் ட்ரெண்ட் லைன் வளையலாமா? அப் ட்ரெண்ட் லைன் வளையலாம் தாராளமா. மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி ப்ரோ இதுல டெய்லில போயிடலாம். ஓகே. டெய்லில இன்னும் என்ன ஆகல? ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? என்கல்ஃபிங். மார்க்கெட் என்ன நடக்குது? வாய்ப்பு இருக்கு. கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ட்ரி எடுக்கலாமா? ப்ரோ அது 50% மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். 50% ரைட். இதேண்டா? அதுல இருந்தே ஏன்னா என்கல்ஃபிங் வச்சிருக்கு ப்ரோ. அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது ஒரு கீ லெவலாவும் ஆக்ட் பண்ணுது. ஓகே. ரன் பண்ணலாமா? ப்ரோ அந்த இப்ப இருக்கு என்ட்ரி ஒன்னு ட்ரை பண்ணிடலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் சின்னது பாக்குறதுக்கு. ஸ்டாப் லாஸ் இது மேலயா? மேல. டார்கெட் 50%. ஏன்னா 1:2. எது அதிகமா இருக்கோ அது. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. Are you sure? Sure. Hold the entry, right? Hold தான் ப்ரோ. Hold. அடிச்சிருச்சா? Stop loss ஹிட்டா? இல்ல. க்ளோஸ் வச்சாதானே நம்மளதுல ட்ரெண்ட் லைன் ரெஸ்பாண்ட் பண்ணுது. 1:2 previous low என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமா இன்னொரு என்ட்ரி போயிடலாம் ப்ரோ. இன்னொரு என்ட்ரி? ஆமா. ஸ்டாப் லாஸ் இப்ப இருக்க அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேல
எஸ். டார்கெட் 1:2 1:2 ரைட். ஓகே, ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ட்ரில 1:1 அடிச்சிச்சா? எஸ் ப்ரோ. க்ளோஸ் ஆகல. என்ட்ரி எடுக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, இதுவே ஹோல்ட் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி 2 என்ட்ரி ஹோல்ட்ல இருக்கு. இப்போ என்கல்ஃபிங் வந்திருக்கு. எடுக்கலாம் ப்ரோ, ஆனா இருக்கிற என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸ்குவாட் ஒன்னு முடிஞ்சிச்சு. என்ட்ரி ஒன் முடியல. இன்னும் என்ட்ரி ஹிட் ஆ? ஹோல்டுல தான் இருக்கு. ஹோல்டிங்கா? என்ட்ரி வில் பி ஹோல்டா? ஹோல்டு தான் ப்ரோ. இங்க வந்து க்ளோஸ் பண்ணனும் அவசியம் இல்ல. எஸ். ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் இன்னும் தாண்டி க்ளோஸ் வைக்கல பாருங்க. க்ளோஸ் வைக்கல ப்ரோ. இன்னும் இல்ல. வேற ஏதாவது என்ட்ரி ட்ரை பண்றீங்களா? இல்ல ப்ரோ, என்ட்ரி ஹோல்டு தான். 1:1 கிட்டா? 1:1 ஹிட். இது 1:2 ஹிட்டா? 1:2 ஹிட் ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பை என்ட்ரி. இருங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். லோயர் லோ பிரேக் ஆயிருக்கு. இம்பல்ஸ் டோட்டல் எதுக்கும் தாண்டிடுச்சு. 50% தாண்டிடுச்சு ப்ரோ. ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்க. இல்ல, நான் வெயிட் பண்றேன், ஹோல்ட் பண்றேன். இப்போ எது என்ட்ரிலாம் போகல. இன்னும் ஒரு கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ பை பை போலாம். போலாம். 50% வரைக்கும் போலாம். ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ அந்த இப்ப பெரிய விக் இருக்கு இல்லையா, கீழ பதிலா இவ்வளவு தூரம் வைக்கலாமீங்க. ஏன்னா நீங்க எடுக்க போற இதுக்குன்னு 50% தானே. ஆமா, அப்ப ஸ்டாப் லாஸ் லெவல் மேனேஜ் பண்ணலாம் கரெக்ட்டா. எது வரைக்கும் போகும்? ஓகே. இது வரைக்கும் தான் போனா. ஆமா, அது வரைக்கும் தான் 50% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1.5 தான் வருது. ஓ அப்ப ஸ்டாப் லாஸ் இதுக்கு தான் யோசிச்சு பாருங்க. ஒன்னு கூட வராது. கரெக்ட். இப்படிதான் மேனேஜ் பண்ணணுமா? ஓகே, இப்பதான் தெரியுது ப்ரோ, கத்துக்கிறேன். டார்கெட் எங்க வைக்க? 2 வைக்கலாம். 1:2 வைக்கலாம். என்ன ப்ரோ? 1:1 வந்தாலே என்ன பண்ணிக்கணும்? பார்த்துட்டு half க்ளோஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். I should take a trend against entry. ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் என்ட்ரி தான் ப்ரோ. இது ட்ரெண்ட் லைன்ல பட்டு வருது. ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வேற இருக்கு. கீ லெவல், அதாவது 3 என்ட்ரி 3 டச் ஆயிடுச்சு. மேல வரும். ஓஹோ, ஐ ஷூர். ஷூர். பாப்போமா? பார்க்கலாம். ரன் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். அடி விழுந்துருச்சு. போயிருக்கு. இதுக்குதான் நான் மோர் தென் டைம் சொன்ன ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் என்ட்ரின்னு. ட்ரெண்டுக்கு போக அகைன்ஸ்டா போக கூடாது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாம என்ட்ரி கிடையாது. இப்போ ப்ரோ, இப்போ அதாவது என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தாலும் இப்ப இருக்கிற கேண்டிலுக்கு அப்படியே டாப்ல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த கீழ இருக்க ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் என்ட்ரி. அது வரைக்கும் கிடையாது. இப்ப நான் கத்துக்கிட்டது தான், ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா நான் எடுக்கிறதா இல்ல. மார்க்கெட் சைக்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் தட்ஸ் குட். தப்பு கிடையாது. ஆனா ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நம்ம வந்து போராம போக்கான வச்சோம். இந்த ட்ரெண்ட் லைன் கூட இல்ல, ஜஸ்ட். ஆனா மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அதை ஃபர்ஸ்ட் கவனிச்சிங்க. அது ஞாபகமே நீங்க வச்சிடல. மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அதை கொஞ்சம் யோசிச்சீங்களா? டவுன். மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். அவ நான் என்ன என்ட்ரி தான் எடுக்கணும்? டவுன் என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். டவுன் என்ட்ரி மட்டும் தானே எடுக்கணும். மேஜர் டவுன். அப்ப நான் என்ன என்ட்ரி ட்ரை பண்ணணும்னா டவுன் என்ட்ரி தைரியமா எடுக்கலாம்.
தைரியமா டவுன் என்ட்ரி தான் எடுக்கணும். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டவுன் என்ட்ரி எடுக்கணும். ஓகே. சோ நீங்க இங்க என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 இந்த that's a good entry. தப்பே கிடையாது, தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு என்ட்ரி கிடைச்சிச்சு அதே இடத்துல பேஷ் ஒரு கேண்டில் வந்து அக்ரெசிவா வச்சுச்சு செல்லிங் அக்ரிகேஷன். அங்க என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க, அதே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல என்ட்ரி இருக்கக்கூடாதுங்கிறத டீச் பண்றேன் நான். ஓகேங்களா? அதேமாதிரி நம்ம என்ட்ரி எடுத்தோம், என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு, தட்ஸ் அ குட் என்ட்ரி, நான் தப்பே சொல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க 1:2 அழகா இதுல ட்ரை பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? 1:1 ஹிட் ஆயிடுச்சு, ஓகே, நோ இஷ்யூஸ், இட்ஸ் வில் பி டேக்கன். ரெண்டாவது என்ட்ரி சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல உங்களை வந்து ஸ்டாப் பண்ணேன். உங்களை வந்து ஸ்டாப் பண்ணேன் எதுக்குன்னா இந்த இடத்துல ஒரு லோவை பிரேக் பண்ணிடுச்சு. எங்க ப்ரீவியஸ் லோ என்ன பண்ணிடுச்சு, இந்த மைனர் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு. ட்ரெண்ட் என்ன ஆக போகுது, டவுனா மாறிடுச்சு, டவுன் ஆக போகுது. இப்போ இந்த ப்ளூ லைன் என்ன கீ லெவல், அழகா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து கீ லெவலுக்கு மேல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அதுக்குதான் நான் இங்க ஸ்டாப் பண்ணதே. எத்தனை நான் ஸ்டாப் பண்ணது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அழகா இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா 1:2 அழகா என்ன பண்ணிருக்கோம், ஃபென்டாஸ்டிக்கா அடுத்தது ஹோல்ட் எடுத்துக்கலாம், தேர் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கு, இம்பல்ஸ், ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸ், ரைட்? ஆமா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹையை உடைச்சு எனக்கு க்ளோஸே வைக்கல. இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையா ஆகும். ஹையை உடைக்காமலே அந்த இடத்துல போயிட்டு ட்ரேட் எடுக்கிறது பெரிய 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 முட்டாள்தனம். கண்டிப்பா அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் வேற ட்ரெண்ட், ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ரீடெஸ்ட் எடுக்கும் 50% போகும் அப்படின்னா எனக்கு இந்த லெவல உடைக்கணும். இதை உடைச்சாதான் மார்க்கெட் மேல போகும். ஓகே ப்ரோ, புரியுதுங்களா? இந்த லெவல நான் மேல போயிருக்கலாம், தப்பே இல்லை. அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் போகும்போது அதான் சொல்றேன், நீங்க வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது வரைக்குமே எகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் போகக்கூடாது. அது சுத்தமா ஞாபகத்துல இல்ல ப்ரோ. இந்த இடத்துல அது பெரிய தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து ஹேமர் கொடுத்துட்டு ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் கொடுத்துச்சு, விட்டு கீ லெவலே பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா கீழே தான் போடுது. ஏன்னா 50% லெவல் நீங்க நோட் பண்ணுமா? ஆமா. இந்த லெவல்ல பிரேக் பண்ணும். வீட்டுல கீ லெவல் உங்களுக்கு 50% லெவல் வந்து நார்மல் லெவல் கிடையாது. என்ன லெவல், வீட்டுல கீ ஏரியா. இந்த கீ லெவலையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போயிருக்கும். இந்த கீ தான் என்ன உங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், ரைட்? கண்டிப்பா. இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எதை என்ட்ரி எடுத்துனா ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல போட்டோம்னா அழகா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒண்ணு செல்லிங் ட்ரை பண்ணிருக்கலாம், இங்க சூப்பரா என்ட்ரி எடுத்துக்கலாம் பேரிஷ் எங்கல்ஃபிங்ல. கண்டிப்பா நீங்க வந்து அந்த டைம்ல வந்து நீங்க நிப்பாட்டலாம், வேணாம் என்ட்ரி வேணாம். இல்ல எனக்கு வேணாம்னா ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுப்பாங்களோ, சப்போர்ட் எடுத்து மேல வருமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க இந்த ட்ரெண்ட மேஜரா கன்சிடர் பண்ணீங்க. ஆனா மேஜர் ட்ரெண்ட் லைன் எது, மேல இருக்கிறது தான் செல். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனாதான் மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ப்ரீவியஸ் லோ கொஞ்சம் தூரம் இருக்கு, தெரியுதா? ஆமா, லோ இங்க இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. சோ இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். சோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. சோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி உடனே நம்ம என்ட்ரி போலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் மேல பையிங் கூட்டோன்னா 2 செல்லிங்கோட ஸ்ட்ரெச் கிடைக்குது. இன்வெர்டட் ஹேமர் செல்லிங் பிரஷர் எங்க கிடைக்குது, ட்ரெண்ட் லைன்லயே கிடைக்குது. கீழ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் லைனை 2 டச் பண்ணி செல்லிங் பிரஷர். மூணாவது கன்ஃபர்மேஷனே கிடைச்சாச்சு. இது என்ன ஆச்சு, கன்ஃபர்மேஷனே கிடைச்சாச்சு. அழகா என்ன பண்ணிருக்காங்க, என்ட்ரி போயிருக்கும். என்ட்ரி ஏதோ நீங்க ஸ்டாப் லாஸ் அப்போ என்ன இந்த கேண்டலுக்கு மேல தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவோம், ரைட்? அழகா 1:2 சூப்பரா லட்டு மாதிரி இருக்கு. நிப்பாட்ன இதுக்கெல்லாம் நான் உங்களை நிப்பாட்டினேன். இல்ல நிப்பாட்னீங்க கரெக்ட். ஆனா சொன்ன இடத்துல எல்லாம் வந்து நான் நிப்பாட்டேன்னா அந்த சும்மா நார்மலா நிப்பாட்ட மாட்டேன். அந்த இடத்துல ஒரு ரீசன் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து விட்டுருமோங்கிற பயம் தான். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அது ட்ரெண்ட் அதெல்லாம் கூட நான் செகண்டரி பார்க்கவே இல்லை. இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் ஆயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நான் என்ட்ரி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதையே நம்ம இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்
கன்ஃபர்மேஷன் இருந்தது. அது அடுத்தது வந்து நான் மேஜர் ட்ரெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமான பிளண்டர் மேஜர் ட்ரெண்ட் மைண்ட்லயே இல்ல, இங்க மட்டும் தான் பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அது சொல்றேனே தவிர மைண்ட்ல வைக்கவே இல்லை. இதெல்லாம் நோட் பண்ணணுங்கிறது இப்பதான் தெரியுது. கண்டிப்பா இதெல்லாம் நோட் பண்ணா உங்களால என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும் மார்க்கெட்டோட. இப்ப நீங்க பண்ணதெல்லாம் மேஜர் மிஸ்டேக்ஸ், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். கண்டிப்பா பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்ற பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். இப்ப நான் சொன்ன லெவல்ஸ் நிப்பாட்டமா இருந்தோம்னா நீங்க கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ நீ நான் நிப்பாட்டல, அந்த லெவல்ல உங்களுக்கு வந்து பிளைண்டாவே நான் நிப்பாட்டினேன். ஓ எனக்கும் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, உங்களுக்கும் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இத உங்க கொலீக் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணாரு. ஏன்னா உங்க முன்னாடி தான் நான் என்ன பண்ண சார்ட் ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நம்ம லைவ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கப்போ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குது, அதை எப்படி பார்க்கணுங்கிறது பார்க்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா we have to be learning. சோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணா என்னென்னலாம் பார்க்கணும், உடனே பார்க்கணும். என்ன இதெல்லாம் என்ன இருக்கு ப்ரோ, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுவோம், என்ன நடக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டா ஐ அம் தி சக்சஸ். ஓகே